ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்சைட் காளான் கடையில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மஷ்ரூம் அளவு முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி காளான் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முட்டைக்கோஸோட பாதி அளவு 100 கிராம் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 50 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளானில் நிறைய தண்ணி விட்டுரும், அதனால தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தண்ணி எச்சா போயிடும். இதை போண்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போண்டாவை பொரிக்கிற மாதிரி இதை குட்டி குட்டியாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஷேப்லாம் தேவையில்லை, சும்மா இது மாதிரி போட்டாவே போதும். கடைசி அது குட்டி குட்டியாக பிக்க தான் போகிறோம். இது மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுக்கிறப்ப நம்ம வெறுதாகவே இதை சூப்பராக சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த போண்டா மாதிரி இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துக்கலாம். சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக பிச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 3 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா நீங்கள் 2 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. நான் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி சாஸும் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும், இதோட பச்சை வாடை நல்லா போகட்டும். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறதுனால
இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும், அதனால இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும், அது வரையில் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது பொரிச்சு வச்சுருந்த வடையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரோட் சைட் காளான் நல்லா கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை இது மாதிரி தண்ணியில் கலந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த வெங்காயத்தை மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இது மாதிரி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ரோட் சைட் காளான் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோடு இது ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜி ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய் பாய்.